அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். கொடுவிலார்பட்டி ஸ்ரீ ஞானசித்தர் பரஞ்சோதி மகான் அவர்களின் வாழ்க்கையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஹவாய் தீவுகளில் ஒரு பெரிய செல்வந்தர் வாழ்ந்தார். அவர் நம்முடைய மதத்தை சேர்ந்தவர், வேற்று மதத்தவர். ஆனால் நம்முடைய தத்துவங்களால் ஈர்க்கப்பட்டு அவர் இந்த பக்கம் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டாரு. எப்போதுமே ஒரு காவிய உடையில தான் இருப்பார். அவருக்கு ஒரு உடல் குறைபாடு. ஏன்னா ஹார்ட்ல 3 பிளாக், அப்போ 3 பிளாக் இருந்தது. உடல் குறைபாடு அவர் நல்ல தெய்வீகமான ஒரு மனிதன், நல்ல பக்திமானவர். அவர் சுவாமிகள் சிதம்பரத்தில் சந்திச்சுதான் சொல்றாங்க. சிதம்பரத்தில் சந்தித்த போது இந்த ஹார்ட் வால்வு அடைப்பு இருக்க 3 அடைப்பு இருந்ததா சொல்றாங்க. 3 அடைப்பு. அதை சுவாமிகள் அங்கேயே சரி பண்ணார். இதை பற்றி என் குரு கைலாசநாதர் சொல்லும்போது சொன்னார், மாதிரி அவர் ஹீல் பண்ணாரு. ஹீல்னா எப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்டபோது, அம்மா ராஜராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லி இப்படி கையை சொல்லி ஒரு முறை, அதே ராஜராஜேஸ்வரி திருநாமத்தை சொல்லி 2வது முறை, ராஜராஜேஸ்வரி திருநாமத்தை சொல்லி 3வது முறை அவர் ஹீல் ஆகிட்டார். இதை பற்றி குருநாதர் அவர்கள் அவர்கிட்ட கேட்டபோது சொன்னார், நான் ஒன்றுமே பண்ணல. காஸ்மிக்கில் எனர்ஜி இருக்கு, நிறைய எனர்ஜி இருக்கு. அது இறைவன் கொடுத்தது. ராஜராஜேஸ்வரி பிரார்த்தனை பண்ணி நான் அதை செய்தேன். அதை குணப்படுத்தியது ராஜராஜேஸ்வரி, நான் இல்லை அப்படின்னு சொல்லி சுவாமிகள் சொல்லுவார். மதுரையில் ஒரு விஞ்ஞானி திரு சுப்பிரமணியம் அவர் இயற்பியலில் பிஹெச்டி பண்ணுவார். முனைவர் சொல்றாங்க, பிஹெச்டி பண்ணுவாங்கல்ல, பெரிய அதிகாரி. அவருக்கு என்ன சொல்றோம்னா ஒரு முடக்குவாதம் சொல்லுவாங்க. கை காலில் விழுந்த நிலைமையில பட்டபடி கேட்கிறார். அவர் ஒன்றுமே பண்ண முடியும். அதன் பிறகு அவர்கள் கேள்விப்பட்டு சாமியை பார்க்கறதுக்கு வராங்க. வந்தபோது நேரத்தில் ஒரு அதிசயம் இருந்தது. சுவாமிஜி அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, போய் உட்கார்ந்து ஒரு ஆழ்ந்த தியானத்தில் தன்னுடைய குருநாதரை நோக்கி பிரார்த்தனை செய்கிறார். அகத்திய பெருமான் வந்திருக்கிறோட மூளையில், பிரெயின்ல எந்த இடத்துல பிரச்சனை, எந்த நர்வுல பிரச்சனை, எப்படி ரத்தம் கட்டியிருக்கு அப்படின்றத காமிச்சு இந்த ரத்த கட்டை உடைக்கிற இதையும் மந்திரத்தையும் சுவாமிஜி சொல்லிட்டார். அந்த மந்திரத்தை சுவாமிஜி என்ன சொன்னார், படுத்துக்கிட்டே இருந்தாலும் பரவாயில்ல, அவர் காதில் உபதேசம் பண்ணி எவ்வளவு முடியுமோ நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிஜி தினமும் குளிச்சுட்டு ஒரு 1008 முறை அந்த மந்திரத்தை சொன்னார். 21 நாளில் கை கால் அசைந்தது. 2 மாதத்தில் நடக்க ஆரம்பித்தார். இங்கு நடந்த உண்மை எல்லோரும் பார்த்தவங்க நடக்க ஆரம்பித்தார். அப்புறம் வாழ்நாள் வரைக்கும் அந்த எந்த விதமான பிரச்சனையும் நல்லபடியாக வாழ்ந்தார். இந்த ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டது. ஒரு மருத்துவர் இன்னொரு மருத்துவர் தொழில் ரீதியாக இருக்காங்க போது அவங்க 2 பேரும் ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மருத்துவருடைய மருத்துவமனைக்கு அந்த ஃப்ரெண்டாக இருக்க டாக்டர் போறாரு. இந்த ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய இன்னொரு மருத்துவர் சுவாமிஜி அவர்களுக்கு நல்லா தெரியும். சுவாமிஜி நான் மருத்துவமனைக்கு போறேன், சரி நானும் வரேன் அப்படின்னு வராரு. சுவாமிஜி வராரு. சுவாமிஜி மாடிப்படி ஏறி தான் போறாரு. மாடிப்படி ஏறி போன உடனே அங்கே எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. அப்போது கேட்குறாரு, கிளினிக்கல் டெத்துனாங்க. அப்படியே பல்ஸ் கம்மியாகிட்டே வரும், இசிஜிலாம் இதுவாகிடும், ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிடும், அதான் கிளினிக்கல் டெத்து. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிஜி உடம்புல எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண சொல்றாங்க. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறாங்க, செய்கிறாங்க. சுவாமிஜி அவர்களுக்கு பல்ஸ் டவுன் ஆகிட்டே வரும். அதை இசிஜி தான் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி வரும். நம்மளுக்கு பல சினிமாவில் பார்த்துருவோம், இப்படி போடக்கூடாது, நீட்டாக வரும், அந்த மாதிரிலாம் வரும். ஸோ வாட் இஸ் த சிம்டம்ஸ் ஆஃப் கிளினிக்கல் டெத் எல்லாம் வருது. அவ்வளோதான். எல்லாரும் பார்த்துட்டு என்னது அப்படின்னு பயந்துட்டாங்க. எல்லாம் வருது. ஸோ ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அப்படி சுவாமிஜி சிரிச்சுட்டே என்ன டாக்டர் பயந்துட்டீங்களா அப்படின்னா, அவரு டாக்டருக்கு கை காலாடி போச்சு, என்ன பண்ணுறது தெரியல. அப்புறம் எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சில வார்த்தைகள்லாம் பேசியிருக்காரு. பேசிட்டு இறங்கி நேரம் மாடிப்படி இறங்கி வந்திருக்காரு, செஞ்சிருக்காரு. அந்த டாக்டர் ஆச்சரியமா பார்த்துருக்காரு. இப்போதான் கிளினிக்கல் டெத் இவரு மாடிப்படி இறங்கி போறாரு அப்படின்னு. இந்த குறிப்பை மருத்துவர் திரு வேல்முருகன் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார், பதிவு செய்திருக்கிறார். இது போன்ற ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. சென்னையில் வாழ்ந்த கோடீஸ்வரர் சுவாமி மேல அவ்வளவு பக்தி வரும். எப்போதும் சுவாமின்னு சொல்லி கேட்கிறார். சுவாமி மேக்சிமம் சுவாமி தெரிய மாட்டேன், அவ்வளோ பக்தி. கோடீஸ்வரனுடைய பக்தர் வீட்டில் ஒரு அதிசயம் நடந்தது. என்னன்னா,
அங்கே போய் இந்த விஸ்வரூபம்னு சொல்லுவாங்கல்ல, விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து கோடீஸ்வரனுக்கு அவங்க வீட்டில் வந்துட்டு அவர் வந்துட்டு விஸ்வரூப தரிசனம் காமிச்சிருக்காரு. சுவாமி தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காமிச்சிருக்காரு. அதே சமயத்தில் கட்டை விரல்களும் தன்னுடைய உடலை குறுக்கி காமிச்சிருக்காரு. பார்த்துருக்காரு அவர். அதுக்கு அதன் பிறகு வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் வந்துட்டு சுவாமிஜி வந்து பறந்தது கேள்விப்பட்டு அவர்கிட்ட பேசியிருக்காரு, செஞ்சிருக்காரு. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, என் கையை பிடி அப்படின்னு சொல்லி கெட்டியா பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிஜி பறந்தது இல்லாமல் கோடீஸ்வரனை சேர்த்து கொண்டு வானத்தில் பறந்துட்டாரு. அந்த அதிசயத்தை பதிவு செய்கின்ற ஒரு நம்மிடையே இல்லை. இருந்தால் நான் அவரே கூட்டு நான் பதிவு பண்ண வச்சிருப்பேன். இந்த தகவல் வந்து எனக்கு வந்து இப்போ சற்று முன்தான் வந்து எனக்கு வந்து கிடைத்தது. அதே சமயத்தில் விதியை மாற்ற வேண்டும். வராங்க, யாராவது வராங்க, டிவோட்டியாக இருந்தாலும் சரி, டிவோட்டியாக இருந்தாலும் சரி, வராங்க, பார்க்குறாரு. பார்த்த உடனே ஒரு பெரிய தொழிலதிபர் அவங்க வந்து 10 லட்ச ரூபாய் நஷ்டம் வரப்போகுது. 10 லட்ச ரூபாய் வியாபாரத்தில் நஷ்டம் வரப்போகுது. அவ்வளோதான், அவர் வாழ்க்கையில் போய் போகிறார். அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்லிட்டாரு, அவர் கூப்பிட்டு இந்த கோயிலுக்கு அன்னதானம் பண்ணு, அந்த கோயிலுக்கு அன்னதானம் பண்ணு, அந்த கோயிலுக்கு இது மாதிரி எப்படி சொல்லிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பல இடங்களில் போய் அன்னதானம் வந்து பண்ணிட்டாரு. அவருக்கு காசு விரயமாகணும் என்பது விதி. அந்த விதியை மாற்றி அவர் என்ன பண்றாருன்னா சுபவிரயம்னு சொல்லுவோம். அந்த சுபவிரயம் அவங்களுக்கு வந்து பண்ணதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சுபவிரயத்தினுடைய பலன்களாக 10 லட்ச ரூபாய் நஷ்டமாக இருந்து 10 லட்ச ரூபாய் சுபவிரயம் ஆயிடுச்சு. சுபவிரயத்தின் பலன்களாக 10 லட்ச ரூபாய் லாபம் வந்தது. அந்த மாதிரி வந்து விதியை வந்து மாற்றி விட்டார். இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு. அதாவது சில பேருக்கு கொல்லிமலையில போய் மருந்து எடுத்து வியாதியை குணப்படுத்திருக்காரு. சில பேருக்கு ராஜராஜேஸ்வரி வேண்டி மட்டுமே விபூதியை கொடுத்து வியாதியெல்லாம் வந்து குணப்படுத்திருக்காரு. இன்னும் இவர் செய்த அற்புதங்கள் என்னென்ன, இவைகளை எல்லாம் நாம் காண்போம். இணைந்திருக்கிறேன்.